வணக்கம் நேயர்களே. ஷங்கர் கமல் கூட்டணியின் இந்தியன் 2 வெளியாகும் முன்பே ரசிகர்கள் மத்தியில் மிக பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியது. ஆனால் படம் வெளியான பிறகு எதிர்பார்த்த அளவுக்கு கிளைமாக்ஸ் இல்லாததோ என்னவோ சமூக வலைதளங்களில் ட்ரோல்களின் மழையே பொழிந்தது. இதனால் இந்தியன் 3 வரும் தானா வராதா என்ற ஒரு கிளாரிட்டியற்ற நிலைதான் தொடர்கிறது. ஏற்கனவே இரண்டாம் பாகம் வருவதற்கே பல ஆண்டுகள் காத்திருந்தோம். அது கூட வந்தபோது நிறைய எதிர்மறையான விமர்சனங்கள். இந்நிலையில் மூன்றாம் பாகம் என்ன ஆகும் என அனைவரும் கேள்வி எழுப்பும் நேரத்தில் கமலின் பாகங்கள் முழுமையாக முடிந்துவிட்டதாக தகவல்கள் வந்துள்ளன. சில தொழில்நுட்ப வேலைகள் மட்டுமே பாக்கி. ஆனால் அவையும் தொடங்கப்படாத நிலையில் பஞ்சாயத்து நேரடியாக சூப்பர் ஸ்டார் ரஜினியிடம் சென்றிருக்கிறது. தயாரிப்பாளர் சுபாஷ்கரன் ரஜினியிடம் இது குறித்த கவலை தெரிவித்து, ஷங்கர் இன்னும் 6 கோடி கேட்டா இப்படிதான் முடியும்னு சொல்றாரு என சொன்னாராம். இதை கேட்ட சுபாஷ்கரன் ஷாக். உடனே ரஜினியிடம் தயவு செஞ்சு 1.5 கோடிக்குள்ள முடிக்க சொல்லுங்க என வேண்டுகோள் வைத்திருக்கிறார். தலைவருக்கும் தனக்கிருக்கும் மரியாதையால் ஷங்கரின் வீட்டுக்கு நேரில் சென்று பேசியதாகவும் தற்போது இரு தரப்பினரிடமும் அமைதியான சமாதான முயற்சி நடந்து வருகின்றதாகவும் கூறப்படுகிறது. ஷங்கருக்கு இவ்வளவு குறைவான பட்ஜெட்டில் எப்படியாவது படம் முடிக்கணும் என தலைமையிலான அழுத்தம் இருப்பதாகவும், ஆனாலும் ரஜினி கேட்டதால் படத்தை முடிக்க தயாராக இருக்கிறார் எனவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. இப்படி படம் ரிலீஸ் ஆகி வெற்றி பெற்றால் அதன் பின்னணி ஹீரோ யார் தெரியுமா? தலைவர்தான். உங்களுடைய கருத்துக்களை மறக்காம இந்த வீடியோ கீழே கமெண்ட் செய்யுங்க.